ஹாய் மக்களே, சொன்ன மாதிரியே இன்னொரு வீடியோவை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எஸ், இது வந்துட்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு பிராண்ட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எல்லோரும் கேட்குறாங்க, இதெல்லாம் போட்டு மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறதுனாலே வந்துட்டு ஐம் பிரிங்கிங் யூ லைக் த டிஃப்ரென்ஸ். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஆஃப் 2 இயர்ஸாக நான் இந்த ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ப்ராப்பரான டயட் இருக்கேன்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் எல்லாமே சாப்பிட்ணுன்னு தோணும், அப்போ சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு தோணும், அதையும் இருப்பேன். பிகாஸ் இட் ஷுட் பி பேலன்ஸ்டு இல்லை. அதனால் வந்து லைக் என்ன தான் இதெல்லாம் பண்ணால் என்ன தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஐ வாண்டட் டு ஷோ யூ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆமாம் மக்களே, ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் பின்னாடி பேக்ரவுண்ட் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பேலன்ஸ்டான டயட் அப்படின்னா என்னென்னா, சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. தட் இஸ் டோட்டலி ராங். டயட்டுனா சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் டயட் இல்லை. ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்டான உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற கேலரிஸ் எடுத்துக்கிறது தான் ப்ராப்பரான டயட். அண்ட் டு தி மேக்ஸிமம் ஸ்கின்னுக்கான டயட் அப்படின்னா தட் வேரிஸ். பிகாஸ் இப்போ ஒரு சிலருக்கு கர்ட் எடுத்துக்கிட்டால் அலர்ஜிக்காக இருக்கும். பட் கர்ட் வந்துட்டு எனக்குலாம் நல்லா செட் ஆகும் ஸ்கின்னுக்கு. அண்ட் தென் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருந்தீங்கனாலே வந்துட்டு உங்களோட ஸ்கின் நல்லாயிருக்கும். ஆல்சோ ஒரே ஒரு விஷயந்தான், என்னன்னா நானே மறந்துட்டேன். என்னமோ சொல்ல வந்த மக்களே. ஸ்கின்னுக்கு என்ன சாப்பிடணும்? சுகரை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எடுத்துக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு, எனக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் எடுத்துக்கிட்டப்போ ஐ வாஸ் கெட்டிங் ஆக்னி. அதனால் நான் சுகரை கட் பண்ணேன். ரேண்டமாக வந்துட்டு நான் ஏதோ பார்த்துட்டு தான் சுகரை கட் பண்ணேன். பட் அது ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஆக்னி கண்ட்ரோல் ஆச்சு. அண்ட் ஒன்லி டியூரிங் மை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எனக்கு ஆக்னி வருமே தவிர, மற்றபடி நான் சுகர் கண்ட்ரோல்டாக இருந்தப்போ எனக்கு ஆக்னி கிடையவே கிடையாது. நான் வந்துட்டு இந்த இடத்துல என்னோடய ஆக்னி இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். யூ வில் நெவர் பிலீவ் தட் அதுதான் நான் அப்படின்ட்டு. இங்கே ஃபுல்லாக கிட்டத்தட்ட 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்போலாம் எனக்கு ஃபுல்லாக ஆக்னி இருக்கும். அந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ ஐ வாஸ் ஈட்டிங் லைக் இப்படி தானே சாப்பிடல. சுகர், ஸ்வீட், அவ்வளோ சிக்கன், அவ்வளோ ஆயிலி ஐட்டம் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அண்ட் தென் 12th முடிச்சதுக்கப்புறமேட்டு ஐ ஸ்டார்டட் ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, அது என்னோடய வெயிட் லாஸ்க்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் அது ஸ்கின்னுக்கும் இவ்வளோ பெரிய பெனிஃபிட் அப்படின்றதே எனக்கு ரொம்ப 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 லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ தட் டயட்டுன்றது இஸ் நாட் லைக் not eating, it is like eating good. ஓகே. அண்ட் சுகர் கட் பண்ண அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்காக மட்டுமே தான் ஃப்ரூட்ஸ் வாங்கி வைப்பாங்க. ஆரஞ்சு, இந்த ஃப்ரூட் தான் சாப்பிடுவேன்லாம் கிடையாது, எந்த ஃப்ரூட் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஆரஞ்சு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி வைப்பாங்க. வாட்டர்மெலன், பைனாப்பிள், அண்ட் தென் ஈவன் மேங்கோஸ் கூட நான் அவ்வளோ சாப்பிடுவேன். அது ஆக்னி காஸ் பண்ணுச்சு. பட் அந்த சீசன் அப்போது என்னால் அதை அவாய்ட் பண்ணவே முடியாதுன்ற காரணத்துக்காக நான் அதையும் சாப்பிட்டேன். அண்ட் பனானா, அப்புறம் ஆரஞ்ச் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஃப்ரூட்ஸ் எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா, டயட் இருந்தப்போ பசிக்கிறப்போ என்னால் ஃப்ரூட்ஸ் தவிர வேறு எதுவும் சாப்பிட முடியல. அதனால தான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது ஸ்கின்னுக்கும் ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் டெடாக்ஸ் பண்ணுறதுக்காக முருங்கைக்கீரை ஜூஸ் நிறையா குடித்தேன். அது ஜூஸாகவும் குடித்தேன். அப்புறம் லைக் சூப் மாதிரி ஹீட் பண்ணி பாயில் பண்ணிலாம் குடிப்பாங்கள்ல, அந்த மாதிரியும் குடித்தேன். அதுவுமே செம்ம பெனிஃபிட் இருந்துச்சு. ஸோ எஸ், இந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்ணுன்றதை லைக் ஐல் டெல் யூ. அண்ட் தென் கம்மிங் டு ஸ்கின் கேர், நீங்கள் ஸ்கின் கேரை வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணணுன்றது இஸ் நாட் கரெக்ட். அண்ட் இவ்வளோ ரொட்டீன்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கான ஒரு மினிமலான ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் எல்லாமே ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்,
அண்ட் தென் ஐயோ தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஆர்டர் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு ஃபேஸ் வாஷ், இஃப் யூ வாண்ட் சீரம் யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் தென் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இந்த சிம்பிளான ரொட்டீனே போதும் உங்களோட ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு. மற்றபடி வேறு பெருசாக, பிகாஸ் ஏன் நம்ம சன்ஸ்க்ரீன் போடுறோன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா கண்டிப்பாக டேன் ஆகிடுவோங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். மற்றபடி நாட் 10 ஸ்டெப் ஆஃப் ரொட்டீன் ஆர் 8 ஸ்டெப் ஆஃப் ரொட்டீன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. அது மேபி அது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறவங்க ஓகே, பட் நானும் யூஸ் பண்ணால் இட்ஸ் நாட் குட் இல்லை. ஸோ உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ராப்பரான டயட் அண்ட் ப்ராப்பரான ஸ்கின் கேர் இருந்தாலே போதும், ஒரு குட் பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ராபப்ளி நான் டயட் பற்றி பேசிட்டேன். டயட் பற்றி இன்னும் பேசணுன்னா கண்டிப்பாக திஸ் வீடியோ வந்துட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஆயிலி ஃபுட்ஸ் no, maybe like sometimes when you get tempted அப்போ மட்டும் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் லைக் அப்கமிங் வீடியோஸில் நான் இன்னும் நிறையா சொல்கிறேன், இதை பற்றி பேசலாம். ஸ்கின் கேர் இஸ் லைக் ஸ்கின் கேர் போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், எதுக்கு எதை யூஸ் பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் பிகினர்ஸ் யூ கேன் கோ ஃபார் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இப்போலாம் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் சன்ஸ்க்ரீனுன்னே நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அதனால யூ கேன் ட்ரை தட். யா, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பீப்புள் தோஸ் ஹூ ஆஸ்க் ஃபார் ஆர்கானிக் ஸ்கின் கேர், ஆர்கானிக் ஸ்கின் கேர் லைக் நான் அதை இன்னும் ட்ரை பண்ணதில்லை. டெஃபினெட்லி இஃப் ஐம் ட்ரையிங் இட் அவுட் ஐ வில் டெல் யூ. அதை விட வந்துட்டு நான் ஏன் இது கெமிக்கல்ஸுன்றது கிடையாது. கெமிக்கல்ஸுன்றதை விட லைக் ஒரு சில விஷயம் எல்லாமே கான்சென்ட்ரேட்டட் அண்ட் அளவாக யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு எந்த ஹார்மும் கொடுக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லைக் யூ கேன் ஃபாலோ திஸ் ரொட்டீன். உங்களுக்கு ஒரு 2 to 3 monthஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை திஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அவ்வளோதான், நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவே கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. இன்னும் அதிகமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பாய் பாய் சொல்லும் கீர்த் ஸ்லாம். பாய் பாய்.